Welcome to Math Talk 23. Today we are going to learn Chapter 1 Set Language Exercise 1.2. Fifth question. State which pairs of sets are disjoint or overlapping. First, disjoint set is disjoint set no elements are common. Common எந்த எலிமெண்ட்ஸும் இருக்காது. அதே மாதிரி ஓவர்லாப்பிங்னா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்ஸ் அது காமனா இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம் இது பார்க்கலாம், சம் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் A is equal to F I A S. Next B is equal to A N F H S. இப்போ A intersection B. A intersection B is equal to இல்ல ஃபர்ஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு? F இருக்கா? F S. Next I இருக்கா? இல்ல. A இருக்கா? S. A. Next S இருக்கா? S. So இல்ல என்ன இருக்கு? F A S. A intersection B is not equal to null set. இல்ல மூணு elements இருக்கு. At least one இருந்தாலே அது பேர் என்னது? Overlapping. So A and B are overlapping set. Next one, second one, C is equal to X such that X is a prime number X greater than 2. So greater than 2. ஆனா ending number எதுவுமே சொல்லல. அப்போ greater than 2 prime number சொல்லிருக்காங்க. 2 க்கு அப்புறம் என்ன prime number? 3, 5, 7, 11, 13 அந்த மாதிரி எண்டே கிடையாது. ஸோ இந்த அந்த நம்பர் கொடுக்கல. நெக்ஸ்ட் டி கொடுத்துருக்காங்க. டி வந்து x such that x is an even prime number. ஸோ even prime numberனா என்னது? 2. இப்போ நம்ம C intersection D. C intersection D is equal to 2 மட்டும் தான் இங்க இருக்கு. இங்க 2 இருக்கா? இல்ல. ஸோ இது வந்து null set. எதுவுமே இல்ல. ஸோ C and D are disjoint set. Third question, E is equal to x such that x is a factor of 24. So first என்ன சொல்லிருக்காங்க? இது வந்து factor of 24 னு சொல்லிருக்காங்க. So E is equal to என்னென்ன டேபிள்ஸ்லாம் வரும்? 1 டேபிள்ஸ்ல வரும் 24, 2 டேபிள்ஸ்ல வரும், 3 டேபிள்ஸ்ல வரும், நெக்ஸ்ட் 4 டேபிள்ஸ்ல வரும், 5 டேபிள்ஸ்ல 24 வராது, 6 டேபிள்ஸ்ல வரும், நெக்ஸ்ட் 7 வராது, 8, நெக்ஸ்ட் 9 வராது, 10 வராது, நெக்ஸ்ட் வந்து என்னது 12, 13, 14 அதெல்லாம் வருது. அடுத்தது 24. So F is equal to x such that x is a multiple of 3, x less than 13 சொல்லிருக்காங்க. ஸோ வெறும் லெஸ் தேன் சொல்லியிருக்காங்க. இப்படி நடுவில் ஒரு டேஷ் போட்டோம்னா இந்த இடத்துல போட்டோம்னா அது இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13 சொல்லியிருக்காங்க. இல்லை தான், ஆனால் ஃபர்ஸ்ட் இல்லை லெஸ் தேன் 30 மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27. 30 எழுதக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன் 30. இப்போ E intersection F is equal to என்னெல்லாம் இருக்கு? E intersection Fல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு, காமனா 3 இருக்கு. நெக்ஸ்ட் 4 இருக்கா? 6 இருக்கு, 6 இருக்கு, 6. நெக்ஸ்ட் 8 இருக்கா? இல்ல. 12 இருக்கா? எஸ் 12 இருக்கு, 12 இருக்கு. நெக்ஸ்ட் 24 இருக்கு, 24. தட்ஸ் ஆல். அப்போ இதுல வந்து மோர் தேன் அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் இருந்தாலே அது ஓவர்லாப்பிங். இது வந்து மோர் தேன் 1 இருக்கு. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு நல் செட். அப்போ E and F ஆர் overlapping sets. Next, sixth question. If S is equal to square, rectangle, circle, it's a circle. Sorry, rhombus, triangle. List the elements of the following subset of S. So, இல்ல நம்ம subset of S ன்னு பார்க்கிறோம். First வந்து என்ன கொடுத்திருக்காங்க? The set of shapes which have 4 equal sides. The sets of shapes which have 4 equal sides.
ஸ்கொயர்ல 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்குமா? எஸ். அப்போ ஸ்கொயர். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள்ல ஈக்குவல் சைட்ஸ் இருக்காது. சர்க்கிள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ராம்பஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். The set of shapes which have radius. Radius எதுல இருக்கும்? சர்க்கிள்ல மட்டும்தான் இருக்கும். Next, third one. The set of shapes in which the sum of all interior angle is 180 degree. Interior angle 180 degree na ஒரு triangle. Triangle தான் 60, 60, 60, 180 degree வரும். இது வந்து ஆன்சர் என்னது? Triangle. Next, fourth one. The set of shapes which have 5 sets. So 5 sets வந்து என்னதுல? Pentagon ல இருக்கும். இல்ல pentagon இருக்கா? இல்ல. So அப்ப அது என்னது? Null set. Seventh question. If A is equal to A, அதுக்குள்ள subset of இல்ல இன்னொரு set கொடுத்திருக்காங்க A, B. Write all the subset of A. So subset of A எழுதணும் இல்ல. First எப்பவுமே null set. அதுக்கு அடுத்து என்னது? A இருக்கு. அதுக்கு அடுத்து என்னது? First null set எழுதிட்டோம். அடுத்து A இருக்கு. அடுத்தது AB ன்னு இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடலாம். இதுதான் subset of A. Next question. Write down the power set of the following sets. Power sets எழுதணும். First என்ன கொடுத்திருக்காங்க? A is equal to A, B. The power set of A. அது எப்படி எழுதுறது? P of A ன்னு எழுதுவாங்க. Power set of A ன்றது P of A. First P, null set. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? A. Next B. Next A, B. So P of A is equal to null set A, B, A, B. So என்ன எழுதிருக்கோம்? 1, 2, 3, 4. ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், சப்செட் ஆஃப் ஏவும் இதே தான் எழுதுறீங்க, பவர் செட்டும் இதே தான். அப்போ எதுக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இதோட இதில் ஃபுல்லாக இது உள்ள இருக்கும். இதுதான் பவர் செட். இதில் அந்த மாதிரி போட மாட்டோம். அதனால இது வந்து சப்செட். புரியுதா? பவர் செட்டும் சப்செட்டும். நெக்ஸ்ட் பார்ப்போம். B is equal to 1, 2, 3. So power set of B. அப்போ P of B is equal to null set 1, 2, 3. First 1, 2, 3 எழுதிட்டோமா? அடுத்தது 1, 2. Next 1, 3. Next 2 ஆரம்பிக்கணும். 2, 3. Next 2, 1 இருக்கு. 2, 1 இருக்கு. அப்புறம் 1, 2, 3. பவர் செட்னால ஹோல் செட் போடணும். ஓகே. 1, 2, 3, 1, 2. அடுத்தது 1, 3, 2, 3. அடுத்தது 1, 2, 3. இதுதான் பவர் செட் ஆஃப் B. Next T is equal to P, Q, R, S. So power set P of D is equal to, first நான் இப்படி bracket போட்டுறேன். First P, Q, R, S. First தனியா எழுதிட்டோம். P, Q, R, S. அதுக்கு அடுத்தது first எழுதிக்கோங்க. P, Q. Next P, R. Next P, S. So first PQ, அடுத்தது PR, அடுத்தது PS. Next அடுத்தது Q எடுப்போம். QR. QR இருக்கா? இல்ல. QR. QPன்றது PQன்னு இருக்கு. Next QS. இல்ல. QS. அடுத்தது SP. SPன்றது இருக்குது. ஒரு PS. அடுத்தது SQ. SQ இருக்கா? SQ. இல்ல. அடுத்தது SR. RS இருக்கா? RS இல்ல. SR. நெக்ஸ்ட் இப்போ 3 இது எழுதுறோம்.
ஃபர்ஸ்ட் வந்து PQR, அடுத்தது QRS, அடுத்தது PRS, அடுத்தது PQS, அடுத்தது லாஸ்ட்ல PQRS. ஃபர்ஸ்ட் சிங்கிளா எழுதணும், அடுத்து டபுள், அடுத்தது ட்ரிபிள், அடுத்தது என்ன செட் கொடுத்துருக்காங்களோ அது எழுதணும். அதுதான் பவர் செட் ஆஃப் D. நெக்ஸ்ட் ஒன் E sum. E is equal to இது என்னது நல் செட் கொடுத்துருக்காங்க. அப்போ power set of E is equal to set. இல்ல எல்லாத்தோட இதுல ஒரு நல் செட் இருக்கும். சாரி, அது மறந்துட்டேன். நல் செட்டும் சேர்த்து ஆட் பண்ணணும். Practice all the sums. Let's meet in the next video. Thank you all.